விஜய் சேதுபதி சார், அது எப்படி நீங்கள் ரயானுக்கு வந்து டிடிஎஃப் வந்து கொடுக்கலாம்? பிக் பாஸே சதி பண்ணி தான் ரயான் அவர்களை வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் எத்தனை சீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க தெரியுமா ரயானு? எல்லாம் முத்துக்குமரன் தான் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருந்திருப்பாப்புல டிடிஎஃப்ல. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து டிடிஎஃப்பை வந்து கொடுக்குறீங்க ரயான் கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துவானுங்க, கதறுவானுங்க, நிறைய வீடியோக்கள்லாம் போடுவானுங்க, கமெண்ட் அடிப்பானுங்க, போஸ்ட் போடுவானுங்க. தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரயான் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்றதுக்காக ரயானை போட்டு தள்ளுன்னு வந்து தள்ளிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஜாக்குக்கு வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லின் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஜம்பிங் ஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னப்பா அவங்க பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதை சுற்றி நடக்குது, எங்கே சுற்றி நடக்குது அப்படின்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரியல் டிடிஎஃப் வின்னர் வந்து ரயான் அவர்கள் தான். ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி அவர்களே உள்ளர வந்து டிடிஎஃப்பை வந்து அவர் கையில் வந்து கொடுக்குறாங்க. ஆல் ஆர் ஓகே வித் இட். எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஓகே சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க ஆக்சுவலி டிடிஎஃப் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரயான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த ரயான் அவர்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவ் வந்து கிடைச்சாலும் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ்லேயே வந்து போயிட்டு இருந்தது. சொல்லப்போனால் யாருக்கு அதிகபட்சமாக நெகட்டிவாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் நெகட்டிவ் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய அடி தெரியுமா? இவங்க ரயானை புல் டவுன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் முத்துக்குமரனுக்கு பயங்கரமாக அவன் தப்பு பண்ணும்போது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக முத்துக்குமரனை உடச்சி விடணும்னு பார்த்துட்டாங்களா, இல்லை வந்து முத்துக்குமரனை வந்து இல்லை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களான்லாம் தெரியல. ஆனாலும் இது யாருக்கு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் ட்ராபேக். இல்லை நீ பொய்யெல்லாம் சொல்லாத, நாங்கள் தான் குறும்படமெல்லாம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அந்த குறும்படமே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ஜாரை கையில் தள்ளினாரு அப்படின்னு சொல்லி ரயான் மேலே ஒரு பெரிய அக்யூசியேஷன் வந்து வச்சாங்க. சீட்டர் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து அந்த ரவுண்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாப்புல, நீங்கள் அந்த லைனுக்கு உள்ளார இருந்துக்கிட்டு உங்களுக்கு போல் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இட்ஸ் மீன்ஸ் போல் மீன்ஸ் எல்லாமே தான் ஓவராலாக அவங்க சொல்கிற ஜார் முதல் கொண்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இடையில் வரும்போது தான் அதையும் தொடாமல் கீழே அந்த எல்லோ கோடு கீழே வந்து கை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் அவர் பண்ணார். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதையே வந்து ட்விஸ்ட் பண்ணி முன்னியும் பின்னியும் வெட்டி சென்ட்ரா இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டு ரயான் மேலே அவ்வளோ ஏட்டர்ஸை வந்து பரப்புறானுங்க. சீட்டர். அவன் வெற்றியை கூட சுவைக்க முடியாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரயான் ஒரு வேளை வெளியே வந்து நம்ம சீட் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ மனக்கவலையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக தானே இருக்கும். அவர் கஷ்டப்படுறதை கூட விடுங்க, நேர்மையாக ஒருத்தன் வந்து விளையாடி ஏதோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து ஃப்ளோஸ் வந்து இருக்குது தான் செய்யுது, நான் இல்லைன்னா சொல்லலை, தவறுகளும் வந்து இருக்குதான். அதுக்காக வந்து ஒட்டு மொத்தமாக வெறுக்கிற அளவுகளாக செய்யக்கூடாது. நான் இதை வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ரயான் ஒன்லி. ஓகேங்களா? நான் இதே ஒரு விஷயத்தை நான் தான் சொல்கிறேனே, கிளியராக சொல்கிறேனே, இதே ஒரு விஷயத்தை வந்து ஜாக்லின் வந்து பண்ணியிருந்தாங்க, டிடிஎஃப் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஜம்பிங் ஜாக்ஸ் இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து போயிருக்கும். அதே சௌந்தர்யா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து டிடிஎஃப் வாங்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு டிடிஎஃப் வாங்குற வரைக்கும் இவனுங்களாம் என்ன கழட்டிட்டு இருந்தானுங்க, பிஆர் சௌந்தர்யா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. விஜய் விஷால் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன மாதிரிலாம் கலாச்சிருப்பானுங்க தெரியுமா? காதல் மன்னன் டிடிஎஃப்பை வந்து வெற்றி விட்டார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணி பேசுவாங்க. இவன் எதுக்காக அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் அட்டாக் பண்ணி பேசுகிறானுங்க. அது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, யாருக்கு பாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியும் அவனுங்க எப்படியாற்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, அதெல்லாம் வந்து வேறு விஷயம். எனக்கு எங்கே தெரியுமா இடிச்சது, ரொம்ப ஹிட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரயானுக்கே டிடிஎஃப்க்கு வந்து கொடுக்கல, ஒருவேளை அவன் சீட் பண்ணியே வந்து ப்ரூவ் பண்ணி அவனுக்கு வந்து டிடிஎஃப் கொடுக்க முடியாது, பாயிண்ட்டை வந்து லெஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் பண்ணால் கூட எப்படா வந்து டிடிஎஃப் வந்து முத்துக்குமரன் வந்து வெற்றி பெறுவான்? அதே பாயிண்ட் லெவலில் தான் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி எத்தனை பேரா சொல்லிட்டீங்க நீங்கள்? எவனுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. முத்துக்குமரன் தான் வெற்றி பெற்றார், ஏன் மஞ்சரி வெற்றி பெறக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை நான் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்ருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.